நினச்சபடி நினச்சபடி டேஸ்ட்டு அமைஞ்சபடி எனக்கு என்ன வந்துச்சோ வாய்க்குள்ள போச்சோ எனக்கு என்ன வந்துச்சோ வாய்க்குள்ள போச்சோ. ஸோ அந்த வெயிட்டர்கிட்ட ஆர்டர் போட்டு எவ்வளோ நேரம் ஆகுது, கொண்டு வாரானா? பசி வயிற்ற கில்லுது. வெயிட்டரனோ, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் கொண்டு வாங்கண்ணா. அடியாத்தி, யாருக்கும் தெரியாம ஒரு கப்பு டீயை குடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா இங்க என்ன ராணி அக்கா உட்காந்துட்டு இருக்காவ. சரி, நாம அப்படியே அணக்கலாம நவுண்டு ஓடிடலாம். நம்ம நெட்டூஸ் மாதிரி இருக்குது, வந்துட்டு பார்த்து பார்க்காத மாதிரி ஓடுறா ஏறுமே. ஏட்டி நெட்ட. அடியாத்தி, கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சேன், பட்டுட்டேனே. ஷோ, என்னத்த சொல்லி சமாளிக்கன்னு தெரியலையே. ஒரு கிளாஸ் டீ குடிக்க வந்த இடத்துல மாட்டிக்கிட்டோமே. இதுக்கு வீட்டில் மாச்சப்படாம டீயை வச்சு குடிச்சிருக்கலாமே. ஐயோ ஏக்கா, என்ன ஏக்கா, என்ன இந்த பக்கம் உங்களை பார்க்குற மாதிரி இருக்குது? நீ சொல்லுவாட்டி, நான் உன்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா நீ எனக்கு முன்னாடி முந்திக்கிட்டுறியோ. நீ என்ன இந்த பக்கம் வந்திருக்கா? ஏக்கா, நான் அப்படியே சும்மா அப்படியே ரோடு வழியாதாக்கா நடந்து போயிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு பெரிய பழத்தை காத்து அடிச்சுட்டு பார்த்துக்கங்க. அப்படியே நீங்க ரெஸ்டாரண்ட் பக்கம் தள்ளிட்டு வந்துட்டுக்கோ. எட்டி என்ன காதுல பூச்சுத்திரியோ? ஒழுங்கு மரியாதை இந்த பக்கம் எதுக்கு வந்தான்னு சொல்லி உன்னை கொன்றுவேன். ஏக்கா, உண்மையாதாக்கா சொல்றேன். அந்த பக்கமா சும்மா நடந்து போயிட்டு இருந்தேனா, நல்ல பெரிய காத்து அப்படியே தள்ளிக்கிட்டே வந்துச்சு. ஏக்கா, நான் உள்ள வரக்கூடாது வரக்கூடாதுன்னு அந்த பக்கம் நடந்து போறேன், காத்து இந்த பக்கமே இழுத்துட்டு வந்துட்டுக்கோ. டீ வாசம் வேற நல்லா அடிச்சிச்சா காத்துல. சரி, அப்போ கடவுளே கொண்டு விடுறாரு, நம்ம டீ குடிச்சிட்டு போலாமேன்னு மனசு மாதிரி உள்ள வந்துட்டேன்க்கா. ஓஹோ, அது சரிக்கா. நீங்க இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முன்னாடி பிளேட்டு ஸ்பூனு இதெல்லாம் என்ன என்ன எதுக்கு வந்து உட்காந்துருக்கிய? ஏட்டி உன்னையே அடிச்சுட்டு வந்த மாதிரி தான் டீ. காத்து என்னையும் அடிச்சு இங்க கொண்டு கூட்டு உட்கார வச்சுட்டு. ஏக்கோ ராணி அக்கோ, நான் ஒல்லியா இருக்கேன், என்னைய காத்து அடிச்சுட்டு வந்துட்டுன்னு சொன்னா ஒரு 4 பேர் நம்புவாங்க. ஏக்கோ, இவ்வளோ குண்டா இருந்துட்டு உங்களை எப்படிக்கா காத்து தள்ளிட்டு வரும்? பேசுறதுல கொஞ்சமாச்சு நியாயம் வேண்டாமா? எட்டி நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். சும்மா சும்மா இப்போ என்ன ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா, பார்த்துக்க. ஏக்கோ, கோபப்படாதி அக்கோ, சும்மா கிண்டலுக்கு தான் சொன்னேன். போட்டி, எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு சொல்லிட்டு சும்மா சொன்னேன், கிண்டலுக்கு சொன்னேன், வண்டலுக்கு சொன்னேன்னு ஒரு மலுப்பு பேச்சுன்னா உனக்கு. ஏக்கோ, நான் இன்னும் கேட்டதுக்கு பதில் சொல்லலை. நீங்க நீங்க என்ன இந்த பக்கம்? ஏட்டி வீட்டில் கேஸ் முடிஞ்சு போச்சு டி. சரிக்கோ, அதுக்கு என்ன? ஏட்டி கேஸ் முடிஞ்சிச்சுன்னா எப்படி சமைக்க முடியும்? ஆமா, சமைக்க முடியாது தான். ஆனா வீட்டில் பின்னாடி விறகு அடுப்பு இருக்குது இல்லக்கா, அதில் சமைச்சுக்கிடலாமே. ஏட்டி போட்டி, அதெல்லாம் அந்த காலம். அடுப்புல கடந்து ஃபூன்னு ஊதி கண்ணெல்லாம் புகை புகை வந்து ஐயே நமக்கு அது ஆகாதுப்பா. ஆமா ராணி அக்கா, நீங்க பெரிய ராயல் ஃபேமிலி, நீங்க விறகு அடுப்பெல்லாம் யூஸ் பண்ண மாட்டியே எனக்கா. ஐயோ, நான் தான் தெரியாம தப்பா கேட்டுட்டேன்க்கா உங்ககிட்ட. எட்டி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு கொலை பசி காலையிலேருந்து ஒன்றும் செய்யவும் இல்லை. இப்போ அடுப்பிட்ட கடந்தே நினச்சிக்க மயங்கி விழுந்துருவேன். மயங்கி விழுந்தாலும் என்னை யாரும் பார்க்கவும் மாட்டியே. அதனால நான் பசித்து போக்குறதுக்காக இந்த ஹோட்டல் பக்கம் ஒதுங்கினேன். சரிக்கா, வந்திருக்கிற அப்படி எனக்கு ஒரு சத்தம் ஊட்டியேன்னா நானும் வந்திருப்பேன்ல. உனக்கு மொய் வைக்கிறதுக்கு எவண்டி காசு வச்சிருக்கா? நான் எனக்கு சாப்பிட்றதுக்கே பார்த்து பார்த்து தான் சாப்பிட்ணும். காசு எண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏக்கோ, ஒரு நட்புக்குள்ள இதெல்லாம் சகஜம் தானக்கா. நீங்க வந்தீங்கன்னா என்னையும் கூப்பிட்டீங்கன்னா நானும் உங்க பின்னாடி வர போப்புறேன். ஆமாட்டி, நட்புக்குள்ளே இதெல்லாம் சகஜம் தானே. சரி, நம்ம ஒன்று பண்ணலாம். இன்னைக்கு நம்ம 2 பேரும் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஒரு நாள் நான் சாப்பிட்றதுக்கு சேர்த்து நீ பில்லு கட்டிடுறேன். ஆ ஆ வேலைங்கிறோம். இங்கே நம்ம சாப்பிட்றதுக்கே காசு கையில் காசு இல்லை. இதில் ராணியக்கா சாப்பிட்றதுக்கு வேற பைசா கொடுக்கணுமே. ஏத்தாடி, நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவோம். எட்டி என்ன சத்தலாமல் உட்காந்துட்டு இருக்கா? ஏக்கா, ஒன்றும் இல்லைக்கா, எனக்கு லைட்டாக தலை சுத்துற மாதிரி இருக்கு பார்த்துக்கோங்க. ஹோட்டல் சாப்பாடு இந்த நேரத்தில் சாப்பிட்ட எனக்கு ஒத்துக்குமான்னு தெரியல. சரி, அப்போ நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமாக்கா? எட்டி உனக்கு வெக்கமா இல்லை? ஒரு பேச்சுக்காவது சரி ராணியக்கா நீங்கள் சாப்பிடுங்க நான் காசு கொடுக்கேன்னு சொல்றியா? சரி, இப்படி விட்டுட்டு ஓடணும்னு நினைக்கிறா? ஏக்கா, கையில் காசு இருந்தால் தாராளமாக செலவு பண்ணிடலாம். இல்லாத பட்சத்தில் நான் என்னக்கா பண்ணுறது சொல்லுங்க. ஆமாட்டி, அப்போ எல்லாரும் அந்த மாதிரி தானே நினைப்பாவ. நீ விட்டுட்டு வந்தே நீ என்னை மட்டும் திட்டிகிட்டு இருக்கா. அப்போ உன்னை மாதிரி தானே நானும் யோசிப்பேன். எக்கோ எக்கோ, நான் எங்கே இருக்கேன்னு சொல்லுங்க. ராணி அக்கா, இந்த குரலை கேட்டால் நம்ம 4 முடியக்க குரல் மாதிரி இல்லை?
ஆமாட்டி எனக்கும் அப்படிதான் தோணுது. ஒருவேளை நம்ம விட்டுட்டு வந்தனால நமக்கு மனப்பிராந்தி எதுவும் பிடிச்சிருச்சா? எக்கோ பிராந்தியும் இல்லை விஸ்கியும் இல்லைக்கா, நான் தாங்கோ. எட்டி மறுபடியும் சவுண்டு கேட்குதுடி. ஏக்கோ 4 முடியக்கோ, நீங்க எப்படி இந்த பக்கம்? அதான்டி நீ எப்படி இந்த பக்கம் வந்தா? என்னக்கா சந்தோஷத்துல இங்க வான்னு கூப்பிடுவியன்னு பாத்தியன்னா 2 பேரும் இப்படி ஷாக் ஆகுறியே. கேட்டி அப்படி இல்லை, நானே யாருக்கும் தெரியாம தான் இங்கே வந்து சாப்பிட உட்காந்துருக்கேன். இதுக்கடையில் நெட்டூஸ் வேற வந்தா, அவளை வேற பார்த்து நான் பயந்துட்டேன். அடுத்து நீ வேறையா, அதான் எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. எக்கோ இல்லைக்கோ, நான் இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருந்தேன்னா உங்கள் 2 பேரோட சவுண்டு கேட்டுச்சு, அதான்க்கா வந்தேன். 4 முடியக்கா, உண்மையை சொல்லுங்க, எங்க சவுண்டு உங்களுக்கு ஒரு ஓடு வரைக்கும் கேட்டுச்சு. ஆமாட்டி உண்மையிலே கேட்டுச்சு. நம்பிட்டேன்க்கா. ஏக்கோ 4 முடியக்கா, நான் நம்பிட்டேன். கேட்டி நீ நம்பலனாலும் அதான் உண்மை. எனக்கு சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு, சும்மா வருவோமேன்னு பார்த்தேன், அதான்ட்டி. சரிக்கா நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கியே? ஏக்கோ நான் டீ குடிக்க ஆசைப்பட்டு இந்த ஹோட்டல் பக்கம் ஒதுங்கினேன். அப்போ நீங்கக்கா? ஏட்டி வீட்டில் சிலிண்டர் முடிஞ்சிருச்சு. சரி வீட்டில் சமைக்க மாச்சலாக இருந்துச்சு, அடுப்பாங்கரையில் கிடந்து விறகடுப்பில் ஊதிட்டு கிடக்குமே நினச்சி நைஸாக இந்த பக்கம் வந்தேன். இந்த நெட்ட பயவில் நம்மளை பார்த்துட்டு. எக்கா அங்கே எல்லாரும் சிலிண்டர் இலவசமாக தண்ணியில் கிடக்குதுன்னு சொல்லிட்டு அவரவரை அள்ளிட்டு ஓடிட்டு இருக்காவ. நீங்கள் இங்கே சிலிண்டர் முடிஞ்சிருச்சுன்னு சோறு திங்கிறதுக்கு ஹோட்டலில் வந்து உட்காந்துட்டு இருக்கியே. ஏக்கோ 4 முடியக்கா. என்ன டீ? ஏக்கா உண்மையதான் சொல்றீங்களா? சிலிண்டர் புக் பண்ண 45 நாள் கழிச்சு தானே வரும்னு சொல்லிட்டு இருந்தாவ. நீங்க என்ன புது உருட்டா உருட்டிட்டு இருக்கிய? எட்டி லூசு, இது உருட்டெல்லாம் கிடையாது, உண்மை. ஏக்கா உண்மையாக தான் சொல்கிறேன். அந்த மகாராஷ்டிராவில் மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்காம்ல, அதில் திடீர்னு வெள்ளத்தில் நிறைய சிலிண்டர் இருக்கோ, ஏகப்பட்ட சிலிண்டர் ஒதுங்கி கிடக்குதான். எட்டி நீ உண்மையாக தான் சொல்கிறியா? ஏக்கா உங்கள் மேலே சத்தியமான உண்மையாக தான் சொல்கிறேன். டிவியில் செய்தியெல்லாம் பார்க்க மாட்டியலோ, நான் அதை பார்த்துட்டு தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை பேர் அந்த சிலிண்டரை பிறக்கிட்டு போகிறாவோ தெரியுமா? கேஸோடு இருக்காங்க்கா. கேஸ் இல்லாமல் நிறைய வந்து கரை ஒதுங்கி கிடக்குதான். சரி 4 முடியக்கா, அப்படியே அங்க கரை ஒதுங்கினாலும் நமக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. எட்டி கரெக்டு தான், நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ராணியக்கா விறகு அடுப்பில் சமைக்க மாச்சப்படுதுன்னு இங்கே வந்து உட்காந்துருக்கேன் என்னாவே. ஆமாட்டி நான் அதுக்கு தான் மாச்சப்பட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கேன். ஏக்கா நான் என்ன சொல்கிறேன்னா, யாருக்கனவே சிலிண்டர் புக் பண்ணால் 45 நாளைக்கு ஒரு முறை தானே வரும்னு சொல்லி இருந்துச்சு. இனி இந்த மாதிரி மழை தண்ணிலாம் அடிச்சுட்டு போகுது. இனி 3 மாதத்துக்கு ஒரு முறை வருதோ இல்லைன்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை வருதோ, யாருக்கு தெரியும். அதில் நீங்கள் விறகடுப்பில் சமைச்சு பழகுறது நல்லதுன்னு நினைக்கிறேங்க்கோ. 4 முடியக்கா சொல்றத பார்த்தா அப்போ ராணியக்கா டெய்லி ஹோட்டல்ல தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஏட்டி அவியலுக்கு இருக்கிற மாச்சலுக்கு அவிய மட்டுமா இங்கே வந்து சாப்பிட வேண்டியிருக்கும்? குடும்பத்தோட 3 வேளையும் இங்கே தாண்டி சாப்பிட வேண்டியிருக்கோம். அடியாத்தி நம்ம ஒரு நேரம் சாப்பிட்டாலே நமக்கு 200 ஆச்சு. நம்ம குடும்பத்தை கூட்டு வந்து சாப்பிட்டா ஒரு நாளைக்கு எப்படி 2000 பில்லாயிருமே. எக்கா என்ன டெய்லி 2000 மொய் வைக்க ரெடி ஆயாச்சா? 4 முடியக்கா. என்ன டீ? ஏக்கா ராணியக்காவுக்கு இருக்கிற வசதிக்கு அந்த அக்கா ஒரு நாளைக்கு 2000 என்ன 4000நாலும் கொடுத்து சாப்பிட ரெடியா இருப்பாவுக்கா. கேட்டி அவிய சும்மாவே கஞ்சம், இதில் 4000 கொடுத்து அவிய திம்பாவலாங்க்கோ. ஏக்கா நான் உண்மையை தான் சொல்றேன். நம்ம 2 பேரும் என்ன பண்றோம்னா, ராணியக்கா ஃபேமிலியை கூட்டுருவாவோ பத்தியலா, அவி பின்னாடி நம்மளும் ஓடி வந்துருவோம். நம்மளும் நல்லா வாய்க்கு ருசியா நல்ல ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடலாம் பத்தியலா. அடியாத்தி ராணியக்கா எங்க போறிய? இவளுக பண்ற பிளானை பார்த்தா நம்ம சொத்தை அழிக்காம விட மாட்டாளுக போலயே. ஏக்கா ஏக்கா ராணியக்கா போங்கட்டி, நீங்களும் உங்க பிளானோ. நது அப்படிங்கிறவங்க நமக்காக கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நன்றி. இது போல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பேரை நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம். இப்போ தெரிச்சு ஓடுறனால அரைங்குறையுமே பேசிட்டு ஓடுற, மன்னிச்சுக்கோங்க மக்களே.